கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஆகையால் என்று இந்த அதிகாரம் ஆரம்பிப்பதினாலே 5ஆம் அதிகாரத்தின் நிறைவு பகுதியின் தொடர்புதான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் என்று ஒரு பட்டியலை இடுகிறார். முதல் வரியிலே கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்கள், பேசிக் கிறிஸ்டியன் டாக்ட்ரின் என்று இதை நீங்கள் ஆங்கிலத்திலே படிக்கலாம். அடிப்படையான இறையியல் சத்தியங்கள் என்று இதையே நீங்கள் திரும்ப திரும்ப, இதுதான் அஸ்திபாரம். ஆனால் இந்த அஸ்திபாரத்தையே திரும்ப திரும்ப போடாமல் வீட்டை கட்டுங்கள், ஆழமாய் கிறிஸ்துவை தியானியுங்கள் என்பது போல இது அமைகிறது. செத்த கிரியைகள் என்றால் பாவத்திற்கு நாம் சாகும்படியாக மனம் திரும்புதல், இது தவறு, இது சரி, நான் தேவனை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நடந்து கொண்டிருந்த பகுதியிலிருந்து ஒரு வளைவு போல திரும்பி தேவனை நோக்கி நடந்து வருவதுதான் அந்த மனம் திரும்புதல். அதற்காக தேவன் மேலே வைக்கும் விசுவாசம், ஞானஸ்தானத்திற்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல் என்பது அபிஷேகம், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், அதாவது உயிர்த்தெழுதல் உண்டு, எனக்கு நித்திய வாழ்வு உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு என்பவைகளெல்லாம் ஒரு ஒரு திருச்சபையின் கிறிஸ்தவர்களின் அஸ்திபாரமாக, பேசிக் டாக்டரினாக அமைகிறது. இது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையான அஸ்திபாரமாய் இருந்தாலும் மறுபடியும் நம் அஸ்திவாரத்தை போடக்கூடாது. அதாவது யூதர்களில் அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு புதிய மார்க்கத்தை பின்பற்றும் போது, கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றும் போது அநேக யூதர்கள் பின்வாங்கி போனார்கள் என்றும், அல்லது புறஜாதி மக்கள் மத்தியிலே யூதர்கள் கடந்து சென்று நீங்கள் இந்த அடிப்படை காரியங்களிலே விசேஷமாக மோசேயின் நியாயப்பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களை வலியுறுத்தும் போது கிறிஸ்தவ மார்க்கத்தை விட்டு பின்வாங்கி போனவர்களுக்கு அவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அந்த எச்சரிப்பின் மத்தியிலே தெளிவான ஒரு வரையறையையும் அங்கே கொடுக்கிறார். 6 அடிப்படை சத்தியங்களை இங்கே சொல்லிவிட்டு 7ஆவதாக நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கத்தக்கதாக கிறிஸ்துவோடு இருப்போம் என்பதை அவர் வலியுறுத்தி எழுதுகிறார். இந்த அஸ்திபாரத்தின் மேல் அஸ்திபாரம் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோம் என்று கிறிஸ்தவ மெச்சூரிட்டி, நல்ல ஒரு முதிர் நிலையை நமக்கு நாம் அப்படிப்பட்ட ஞான, அப்படிப்பட்ட கல்வி, அப்படிப்பட்ட அறிவு, அப்படிப்பட்ட ஆராய்ச்சி நிலையிலே கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் நாமோ எலிமெண்டரி ஸ்கூலை போல, ஒரு ஆரம்ப கல்வி நிலையத்தை போல நாம் தொடர்ந்து அடிப்படை கல்விகளையே படித்து கொண்டிருக்கிறோம். ஆழமான கல்வியை, ஆழமாக கிறிஸ்துவை ஆராய்வதிலே நாம் மனமற்றவர்களாய் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிறார். இப்படி பின்வாங்கி போகிற காரியங்களை குறித்து தான் 4ஆம் வசனத்திலிருந்து எழுதுகிறார். ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டு அஸ்திபாரம் போடப்பட்டு பரம ஈவை ருசித்து, பரம ஈவுனா பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஈவு கிறிஸ்து, அவரை ருசித்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் வரங்களாலும் கனிகளாலும், கனி மிக முக்கியமானது, கனிகள் இருக்க இருக்க வரங்கள் நமக்குள்ளாக பொழிந்தரப்படும். அந்த கனிதான் கிறிஸ்துவின் சாயலை நாம் அணிந்து கொள்வதற்கான அடையாளம். இப்படி பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுடைய வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம். தேவ ஆராதனை, ஐக்கியம், ஒற்றுமை, அன்பு, மன்னிப்பு, இரக்கம், தயவு, இவைகளெல்லாம் பரலோக ராஜ்யத்தின் பலன்கள். அதை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தங்களை தாங்களவே உயர்வாய் நினைத்துக் கொள்கிறது, சுயநீதி, தன்னைத்தானே பரிசுத்தவான் நினைத்துக் கொள்வது, பிறரை துச்சமாய் நினைப்பது, இதெல்லாம் மறுதலித்து போனவர்களின் அடையாளம். தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவர்களுக்கு மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அதாவது கிறிஸ்து ஒரு முறை மரித்து விட்டார், நாம் மனம் திரும்பி விட்டோம். நாம் கிறிஸ்துவை நோக்கி, தாழ்மையை நோக்கி, அன்பை நோக்கி, இரக்கத்தை நோக்கி, மன்னிப்பை நோக்கி நடைப்பயணம் செய்ய வேண்டிய நாம் நம்மை நாமே புகழ்ந்து, நம்மை நாமே நமது இச்சைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கிறிஸ்துவை கொண்டு மையமாய் கொண்டு அதிகாரத்தையோ அன்பையோ அல்லது பொருளையோ நாம் ஈட்டி கொண்டிருப்போம் என்றால், லாப நோக்கோடு செயல்பட்டு கொண்டிருப்போம் என்றால், நம்மை மனம் திரும்ப பண்ணுவதற்கு, புதுப்பிப்பதற்கு தேவனாலும் கூடாது. அப்படிப்பட்ட, ஏன்னா பிசாசுக்கு நேராக நாம் கடந்து செல்வோம், சுயத்துக்கு நேராக நாம் கடந்து சென்று விடுகிறோம். சரீர இச்சைகளுக்கு நேராக கிறிஸ்துவை பின்பற்றி கொள்வதே உலக பிரகாரமான காரியத்திற்காக பின்பற்றுவர்களாய் காணப்படுவோம். பவுல் இதை அழகாக தனது நிருபங்களிலே எழுதுவார். இம்மைக்காக மாத்திரம் நாம் தேவன் மேலே பற்றுதலாய் இருப்போம் என்றால் நம்மை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் வேறு யாருமில்லை என்று எழுதுவார்.
அதனால் பல வேளைகளில் பாவத்தை விட்டு, சாபத்தை விட்டு, விக்கிராதனை விட்டு, பிசாசின் தன்மைகளை விட்டு நாம் பின்னோக்கி, அதாவது மனம் திரும்பினாலும் தேவனை நோக்கி நாம் ஆழமாய் நம் வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும். இல்லை என்றால் அங்கே ஒரு வெற்றிடம் உண்டாகும். அந்த வெற்றிடத்திலே சுய மனித மாமிசம் இச்சை செயல்படும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு 3 நிலைகள். ஒன்று, சாத்தான் நம்மை வஞ்சித்த நிலை. 2வது, மனிதனுக்கான இயற்கை தன்மை. 3வது, தேவ சாயல். அப்போ நம்ம இழந்து போன அந்த தேவ சாயலை மனித சாயலிலே மீட்டு கொள்ள வேண்டும். அதற்கு கிறிஸ்துவை நாம் நெருங்கி கிட்டி சேர வேண்டும். இதைத்தான் அவர் ஆழமாக இங்கே எழுதுகிறார். இதைத்தான் ஆழம் என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு அடிப்படையாக அவர் சொல்லுகிற எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டானது, தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது. அடிக்கடி தேவன் நம்மிடத்துல அவருடைய வார்த்தை என்னும் மழையினாலே நம்மை குளிரப் பண்ணுகிறார். நாம் தாம் நிலம். அந்த நிலம் நமக்குள்ளாக கிறிஸ்து என்கிற வித்து இடப்பட்டிருக்கிறது, விதை இடப்பட்டிருக்கிறது. அந்த அபிஷேக மலையிலே நனைந்து இருக்கும்போது, நிலைத்து இருக்கும்போது அந்த நிலம் ஆசீர்வாதம் பெறும். முச்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ, அதாவது என்ன விதை அந்த நிலத்துல இருக்கோ அதைத்தான் முளைக்கும். அந்த நிலமோ தகாததாயும் சபிக்கப்பட்டதற்கு ஏதுவாயும் சுட்டரிக்கப்படுவதற்கே அதன் முடிவாகவும் அமையும். ஆதலால் உங்களுக்குள்ளாக கிறிஸ்து வித்தா இருக்கிறாரா, அல்லது பிசாசு மாமிசம் உலக இச்சை வித்தாக இருக்கிறதா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். அதாவது கொஞ்சமாவது உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் தன்மை இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் மட்டுமல்ல, ஒரு வார்னிங், ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். சுட்டரிக்கப்படும் முடிவுதான் அது என்று சொல்லி வார்னிங், ஒரு எச்சரிப்பை கொடுத்து விட்டு, ஆனால் அவைகளுக்கு மத்தியிலே இன்னும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது, நம்பிக்கைக்குரிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் ஆண்டவருடைய கிரியையை செய்வதற்கு நீங்கள் மனமுவந்து இருக்கிறீர்கள். உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும், பாஸ்ட் டென்ஸ், செய்து வருகிறதுனாலும், கண்டினியூஸ் டென்ஸ், தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஆனால் நீங்கள் முழுமையும் கிறிஸ்துவுக்கென்றே செயல்பட வேண்டும். நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமானது ஆசீர்வாதங்களையும் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து, நீங்கள் அசதியா இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளா வளர வேண்டும் என்றால் நீங்கள் அசதியாக இருந்து வளர முடியாது. ஆழமாய், உற்சாகமாய், கண்காணிப்போடு, மிக ஆக்டிவாக கேட்டு அறிந்து உணர்ந்து பகுத்தறிந்து, டிசர்னிங் ஸ்பிரிட், அதிலே தீர்மானங்களை எடுத்து அதை கடைபிடித்து என்று சொல்லி பல காரியங்களை பவுல் இந்த நிருபத்திலே எழுதி கொண்டு வருகிறார். விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து, அப்ப நம்ம யாரை பின்பற்றுகிறோம் என்பதிலே கூட ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரிந்தும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். எச்சரிக்கை, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், யாரை பின்பற்ற வேண்டும். நமக்கு இந்த பூமியில யார் நல்லவங்கன்னு தெரியாது. ஆனால் கிறிஸ்துவை படிக்க 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 கிறிஸ்துவோடைய லட்சணங்கள் இந்த மனிதனுக்குள்ள இருக்கா, கிறிஸ்துவோடைய லட்சணங்கள் இந்த போதகருக்குள்ளா இருக்கிறதா, கிறிஸ்துவோடைய லட்சணங்கள் இந்த ஊழியருக்குள்ளாக இருக்கிறதா என்று நாம் அலசி அளந்து பார்ப்பதற்கு, அளவிட்டு பார்ப்பதற்கு, நிறுத்து பார்ப்பதற்கு நமக்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது. அப்பொழுது நாம் சரியான நபர்களை பின்பற்றுகிறோமா, எனக்குள்ளாக அந்த லட்சணங்கள் இருக்கிறதா, நான் சரியான கிறிஸ்துவின் நபரா, நான் ஒரு அடையாளமானவனா, நான் ஒரு சாட்சி உள்ளவனா என்று நம்மை நாமே அளந்து பார்ப்பதற்கும் அளவுகோலாக கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்துவின் லட்சணங்களும் குணங்களும் இருக்கிறது. நியாய பிரமாணத்தை காட்டிலும் பெரியவர், சாலமோனை காட்டிலும் பெரியவர், மோசையை காட்டிலும் பெரியவர், ஆரோனை காட்டிலும் பெரியவர், பலிகளை பாட்டிலும் பெரியவர், மகா பிரதான ஆசாரியர் என்றெல்லாம் வர்ணித்துவிட்டு இப்பொழுது ஆபிரகாமை காட்டிலும் பெரியவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதை விளக்கப்படுத்துகிறார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, கிறிஸ்டோபனி என்ற ஒரு தலைப்பின் கீழாக நீங்கள் தியானிப்பீர்களானால், ஆபிரகாமை சந்தித்தது கிறிஸ்துதான். மனித சாயலிலே வந்தது மேசியா என்றாலும் இயேசு கிறிஸ்துதான்
ஆபிரகாமை ஆவி நிலையிலே சந்தித்திருப்பார். அந்த காலங்களிலே பத்திரப்பதிவு, எழுத்து வடிவம் இப்படியெல்லாம் இல்லாத சூழலிலே அடையாளங்கள் மூலமாக தேவன் தமது உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டார். அதிலே தனது வெளிப்பாட்டையும் அடையாளங்கள் மூலமாக தான் செய்தார். அதைத்தான் நாம் மோசேயை அழைக்கும் போதும் பார்க்கிறோம். ஆபிரகாமோடு தேவன் பேசும்போது அடையாளமாக சொல்லப்பட்டது தான் சரீரத்தின் நுனித்தோல் நீக்கப்படுதல். பிறப்புறுப்பிலே அந்த நுனித்தோல் நீக்கப்படுகிற அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக இருவருக்கும் ஒரு ஒப்பந்தம் உண்டாகிறது. இந்த ஆணையை தேவன் பிறப்பிக்கிறார். அடையாளத்தை கொடுத்துவிட்டு, நீ என்னுடையவன், நான் உன்னுடைய தேவன் என்கிற அந்த அடையாளத்தின் அந்த ஷைன் தான் உடன்படிக்கையின் மூலமாக நுனித்தோல் நீக்கப்படுகிறது. விருத்த சேதனம் என்றும் சுன்னத்து என்றும் வேதம் அதை விளக்கப்படுத்துகிறது. இந்த அடையாள உடன்படிக்கைக்கு பின்புதான் ஈசாக்கு பிறக்கிறார். வாக்குத்தத்தத்தின் மகனாக பிறக்கிறார். அந்த உடன்படிக்கையிலே தேவன் தன்மீதே ஆணையிட்டு கொண்டாராம். நான் உன் தேவன் என்று தன்மீதே ஆணையிட்டு கொண்டாராம். ஏனெனில் அவரை காட்டிலும் பெரியவர் ஒருவரும் இல்லையாம். அந்த ஆணை, அந்த வாக்கு நிறைவேறும்படியாக ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்தாராம். வாக்குத்தத்தம் பண்ணதை பெற்றுக்கொண்டானாம். முந்தைய காலங்களிலே ஏதாவது ஒரு நிலத்தையோ வீட்டையோ பிறருக்கு விற்கும் போது வாங்குகிறவர்கள் உண்மையாகவே நீ எனக்கென்று விற்கிறாயா என்று தமது சொந்தங்களுக்குள்ளாக, ஒரே மாமன் மச்சான் உறவினர் பங்காளிகள் உறவினர்களுக்குள்ளாக அவர்கள் சொல்லும்போது வீட்டிலே பெரியவர்கள் மீது ஆணையிட்டுக் கொள்வார்கள். என் தாத்தாவின் மீது ஆணையாக இந்த சம்பத்தை நான் உனக்கு தருகிறேன், நான் மீண்டும் எடுத்துக்கொள்ள மாட்டேன், அதிலே எனக்கு எந்த பங்கும் பாத்தியும் இல்லை என்று சொல்லி ஆணையிட்டுக் கொள்வார்கள். இது சராசரி மனிதனுடைய வாழ்க்கையிலே எழுத்து முறை வருவதற்கு முன்பாக நடந்த சம்பவங்கள். எல்லோரும் எழுத படிக்க தெரிந்தது என்பது இப்பொழுதுதானே. நாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த காரியங்களை எல்லாம் படிக்கிறோம் என்பதை நீங்கள் உணர்வோடு படியுங்கள். ஆனால் ஆபிரகாமை குறித்து நாம் படிக்கும் போதே கிட்டத்தட்ட 6000 வருடங்களுக்கு முன்பான சம்பவங்களை நாம் படிக்கிறோம். அப்பொழுது நடந்த நிகழ்வுகளைத்தான் இங்கே பவுல் சுட்டிக்காட்டி காட்டி எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு போதிக்கும் போது நீ ஒன்றின் மேலும் சத்தியம் பண்ணக்கூடாது என்று சொல்லி இருப்பார். ஒரு முடியை வெண்மையாக்கவோ அல்லது கருமையாக்கவோ உன்னால் முடியாது. உனக்கென்று உன்மேலே உனக்கு அதிகாரம் இல்லாத பட்சத்திலே நீர் வானத்தின் மேலோ பூமியின் மேலோ தேவாலயத்தின் மீதோ தேவனின் மேலோ ஆணையிடக்கூடாது, சத்தியம் பண்ணக்கூடாது என்று சொல்லியிருப்பார். காரணம், மனிதர்களுக்கு எதுவுமே தமக்கு சொந்தமானது அல்ல. நாம் எல்லோருமே தேவனுக்கு சொந்தமானவர்கள். ஆனால் தேவன் நம்மிடத்திலே ஆணையிடும் போது தன்னிலும் பெரியவர் யாரும் இல்லை என்பதினாலே, அவர் ஒருவர் மாத்திரமே பெரியவர் என்பதினாலே, சகலமும் அவருக்கு உட்பட்டதினாலே, அவராலும் அவருக்கென்றும் அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டபடினாலே அவர் ஆணையிடுகிறார். மனிதனை எந்த விதத்திலாவது நம்ப பண்ணுவதற்காக தேவன் அந்த அளவுக்கு இறங்கி வந்து மனிதன் தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விளக்கப்படுத்துகிறார். ஏனெனில் அவர் உரிய ஒரு நோக்கோடு மனிதனை படைத்திருந்தார். மனிதன் வீழ்ந்து போனான், குருடனானான் என்றும் சொல்லலாம். ஆதலால் அவன் பார்வையடையும்படிக்கு தன்னை தேவன் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இப்படி மாறாத தேவன் தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரே ஆணையிலே அதை ஸ்திரப்படுத்தினார். 2 மாறாத விசேஷங்களால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் செய்தார் என்ற ஒரு காரியம். 2வது காரியம், அதை அந்த வாக்குத்தத்தத்தை உறுதி பண்ணும்படியாக உடன்படிக்கையின் மூலமாகவோ அல்லது தன் பேரிலே ஆணையிட்டு அதை உறுதி செய்தார். டபுள் கன்ஃபர்மேஷன் செய்கிறார். இந்த நம்பிக்கை தான் நமக்கு நிலையாயும் உறுதியாயும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமாய் இருக்கிறது. எப்பொழுது நங்கூரம் இறக்குவார்கள்? திரை என்றால் கடல். கடலின் அலைகள் பொங்கி தவிக்கும் போது நங்கூரங்களை இறக்குவார்கள். அல்லது கப்பல் கரை ஒதுங்க வேண்டுமென்றால் நங்கூரங்களை இறக்குவார்கள். இப்படி ஆழ்மன கடலிலே நம்மை அலைய விடாமல் பாதுகாக்கக்கூடிய ஆத்ம நங்கூரமாய் கிறிஸ்து இருக்கிறார். அந்த ஆத்ம நங்கூரமாகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்காக கடலுக்குள்ளே நுழைந்து பிரவேசித்து நம்மை பாதுகாத்திருக்கிறார். தேவனின் அன்பு மிக பெரியது. அதை நம்மால் ஆராய்ந்து முடியாத அளவுக்கு ஆழமானது. அதே போல கிறிஸ்துவின் செயல், கிறிஸ்துவின் மரணம், கிறிஸ்து நமக்கு செய்த விமோசனம், வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலும் அப்படி மகத்துவமானது. இவைகளை நம்மால் ஆழ சென்று அனுபவித்து படிக்க, ஆராய்ச்சி செய்ய, உணர அது மிகப்பெரிய ஆழி போன்றது, ஆழமான கடல் போன்றது. நாம் அஸ்திபாரத்தை போடாமல், அஸ்திபாரத்தின் மேலே அஸ்திபாரத்தை போடாமல் ஆழ்கடலிலே நீந்தி கிறிஸ்துவை முத்தாக பெற்றுக்கொள்வோமாக என்பதை போல பவுல் இந்த நிருபத்திலே, இந்த 6ஆம் அதிகாரத்திலே நாம் கிறிஸ்தவர்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்துவை ஆராய்ந்து படிக்க வேண்டும் என்று தெளிவுபடுத்தி எழுதுகிறார். தேவன் தாமே இந்த ஆழ்மையான, இந்த மிகவும் ஆழமான இந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.